உங்கள் பாஸ்கரன் MTM Green Trading அகாடமிலேருந்து பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெக்னிக்கல் லெவல்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூஎஸ் மார்க்கெட் நேற்று எப்படி ட்ரேட் நடந்தது அப்படின்னு பாருங்கள். நேற்று யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 1 hour டைம் ஃப்ரேமே நீங்கள் எடுத்திருந்தாலும் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ஒரு ரேஞ்சு பவுண்டு தான் இருக்குது. நம்ம மார்க்கெட்டும் வந்து நேற்று ஃபுல்லாக ஒரு ரேஞ்சு பவுண்டு தான் இருந்திருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்தாலும் ஃபாலோ கேண்டில் வந்து இல்லை. ஏன்னா நிஃப்டி வந்து ஃபர்தராக வந்து ஹையர் லெவலுக்கு வந்து போகல. நேற்று ஐடி செக்டாரும் ரிலையன்ஸும் வந்து நிஃப்டிக்கு பின்னடைவாயிடுச்சு. HDFC பேங்க் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக வந்து இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேல தான் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடும் வந்து நம்ம ஸ்கேல்பிங் தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி ஆப்ஷன் பையர் எல்லாருமே சேஃப்டியாக இருந்துக்குங்க. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை இன்றைக்கி தவறாமல் கடைப்பிடிங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பழகிடும். ஏன்னா இன்றைக்கி உணர்ச்சி தூண்டுற மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸு வந்து ப்ரைஸ் செக்ஷனில் வந்து பிரிண்ட் அடிக்கும். எந்த விதமான ஒரு நெருக்கடியும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தாமல் இயல்பான ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஸோ டெக்னிக்கல் லெவல்ஸ் சைடுவேல தான் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். எங்கேருந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னு சில பவுண்டரிஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையாக இந்த 18,600 வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அன்றைக்கி அங்கேருந்து தான் வந்து ஒரு ஃபால் ஆச்சு. ஸோ அந்த இடம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதனால் ஒருவேளை புல்லிஷ் மூமெண்ட்டாக இருந்தாலும் 18,500ன்ற ரவுண்ட் ஃபிகர் தொட்ட உடனே நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். இது அப்ட்ரெண்ட் ஆகிற பட்சத்தில் டெய்லி சார்ட்டில் வச்சு பார்த்துட்டோம். சரி, சப்போர்ட் எல்லாம் எங்கே கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து 8 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணாவே அது சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 17ஆம் தேதியிலேருந்து 8 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணாவே அது சப்போர்ட் கொடுக்குது. பட் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து வர்றதில்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து அவங்க இருக்கலாம். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு அது அவ்வளோ பெனிஃபிட் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ சப்போர்ட்டெல்லாம் வந்து 8 மூவிங் ஆவரேஜ் டெய்லி சார்ட்டில் வந்து இருக்குது. சரி, லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஏதாவது ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைன் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம்லேயும் மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் பண்ணுது. இப்போது இது வந்து ஒரு லேர்னிங்காக நான் சொல்கிறேன். சப்போஸ் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கல, ஹரிசாண்டல் லைன் கரெக்டாக கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜே வந்து சப்போர்ட் பேஸாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த இடம்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாம். ஸோ பை அண்ட் டிப் அப்படி பண்ணிக்கலாம். CPR வந்து அசெண்டிங் லெவலில் இருக்குது. ஸோ நம்ம கால் ஆப்ஷன் வந்து எடுக்க போகிறோம். கால் ஆப்ஷனே எங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைம் மூவிங் ஆவரேஜ் டெஸ்ட் பண்ணால் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அவ்வளோதான். பிரேக் அவுட் நடக்கிறது சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் எந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்கல யூஎஸ் மார்க்கெட்டில். அதனால் பெரிய அப் மூவோ இல்லை பெரிய டவுன் மூவோ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆப்ஷன் செல்லர்ஸ் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராடல் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் பையர் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணி பை அண்ட் டிப்பில் நம்ம வந்து கால் சைடில் மட்டும் நம்ம ப்ளே பண்ணுவோம். புட் சைடு வேண்டாம். ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 20 மூவிங் ஆவரேஜ் தான், ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்குது. அடுத்து லோவர் டைம் ஃப்ரேமில் வந்துடுங்க. ஸோ கரெக்டாக இந்த ஜோன் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. CPR வந்து கொஞ்சம் நேரோ ரேஞ்சில் வந்து இருக்குது. அதனால் எஸ்டர்டேவோட ஹை இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனால் R2 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் பேட்டர்னே நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இதுக்குள்ளே ட்ரேட் நடந்தால் நம்ம வந்து எடுக்க வேண்டாம். ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்கலாம். லோவர் லெவலில் வந்து நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக வந்து கிடைக்கும். லைவ் மார்க்கெட்டில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை நோக்கி தான் அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
இப்போ ரவுண்ட் ஃபிகர் தான் ஆல் டைம் ஹைனா நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரவுண்ட் ஃபிகரை நம்ம வந்து 43,000 அந்த ரேஞ்சு வந்து நம்ம பார்க்கலாம். அந்த இடம் ரவுண்ட் ஃபிகர் வந்தப்போவே அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது ஹையர் லெவலில். பாட்டம் லெவலில் சப்போர்ட் எல்லாம் எங்கே இருக்குது? சேம் அதே தான். நிஃப்டி சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி 8 மூவிங் ஆவரேஜ் எல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஏதாவது ட்ரெண்ட் லைனு ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் ஒன்று கிடைச்சிருக்கு. அதுவும் வேறு ஒன்று இல்லை, 20 மூவிங் ஆவரேஜ் அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நம்ம பேங்க் நிஃப்டியை நம்ம ட்ரேட் வந்து எடுப்போம். நம்ம வந்து அட் அ டைமில் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வாட்ச் பண்ணணும். நிஃப்டி வந்து சரியான அப்பவும் இல்லைனாலும் பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு மூமெண்டம் வந்து கொடுக்காது. ஸோ ரெண்டுமே அட் அ டைமில் ஒரு மூவ் கொடுக்குற பட்சத்தில் நம்ம என்ட்ரி எக்ஸிட் வந்து வச்சுக்கலாம். நிஃப்டியோட என்ட்ரி, பேங்க் நிஃப்டியோட என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் தான். பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா சான்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் டே ஹையும் R1 உடைச்சா R2 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் 9/7 தான் நம்மளுக்கு தெரியும். அதுவும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரேடோ இல்லை செகண்ட் ட்ரேடோ ஒரு க்ரீன் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி டேவை கட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.